எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். தோலில் இப்ப நீங்க பாக்குற மாதிரி ஒரு சிவப்பு நிற பேச்சஸ், எக்ஸிமா அப்படின்னு சொல்லுவோம். இந்த திக்கான தோல்கள்ல அரிப்பு இருக்கு, அதிகமான இச்சிங் இருக்கு. மேலும் இந்த தோல் வறண்டு உதிர்ந்து உதிர்ந்து விழுகுது, முடி உதிர்வு இருக்கு அப்படின்னா இது ஆரம்ப கட்டம். ரெண்டாவது, இன்னும் அட்வான்ஸ் ஆகும்போது இந்த தோல் நல்லா திக்காகி நல்லா பெருசா தெரியுது. இப்போ இந்த தடிமனான தோல்கள் விரிவடைஞ்சு இதுல அல்சர், புண்கள்லாம் உருவாகுது. கூடவே இந்த தோல் பகுதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நிணநீர் சுரப்பிகள், லிம்ப் நோடுன்னு சொல்லுவோம், அந்த லிம்ப் நோடெல்லாம் அங்கங்க வீங்கி இருக்குது. காய்ச்சல் இருக்கு, திடீர்னு காரணம் இல்லாம உடல் எடை குறையுது. இரவு நேரத்துல அதிகமான வேர்வை வருது, நைட் ஸ்வெட்ஸ், இது மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா நான் சொல்ற அறிகுறிகள் ஒருவேளை தோல் புற்றுநோய் ஆக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தோல் புற்றுநோய் அப்படிங்கிறது மைக்கோசிஸ் ஃபங்காய்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான தோல் புற்றுநோய். கண்டிப்பா இது நீங்களா டயக்னோஸ் பண்ண முடியாது. என்னதான் அறிகுறிகள் இருந்தாலும் மற்ற தோல் நோய்களோட இந்த கண்டிஷன் நம்மள குழப்பம் ஏற்படுத்தும். அதனால நீங்களா பயந்துக்க கூடாது. பொதுவா தோல் புற்றுநோய் அப்படிங்கிறது 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, அதுலயும் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமா, எதிர்ப்பு சக்தி குறைவா, சில விதமான வேதிப்பொருட்களுக்கு நம்ம எக்ஸ்போஷர் ஆகும்போது, இல்ல குடும்பத்தில் உறுப்பினர்கள் வேற யாருக்காவது இந்த மாதிரி தோல் புற்றுநோய்கள் இருக்கும்போது அவங்களுக்கு தான் தோல் புற்றுநோய் அப்படிங்கிறது அதிகமா பார்க்க முடியுது. எல்லாருக்கும் வராது. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, தோலில் ஒரு பயாப்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியும். தோலின் சிறு பகுதியை எடுத்து பரிசோதனை பண்ணி பார்க்கணும். சில வகையான பிளட் டெஸ்ட்டும் இதுக்கு இருக்கு. சிடி, பெட் ஸ்கேனும் எடுக்கப்படும். லிம்ப் நோடு, நிணநீர் சுரப்பிகள் வீங்கி இருக்குன்னு சொன்னா இல்லையா, அதுல இருந்து ஒரு டெஸ்ட், பயாப்சி எடுத்து டெஸ்ட் பண்ணியும் பார்ப்பாங்க. ஜென்ரலா ஆரம்ப கட்டத்தில் ஸ்டீராய்டு, தோலில் தடவக்கூடிய ஸ்டீராய்டுகள் ஆரம்ப கட்டத்தில் ட்ரீட்மெண்ட். போட்டோ தெரப்பின்னு சொல்லக்கூடிய அல்ட்ரா வயலட் லைட் ரேடியேஷன் தெரப்பியும், அல்ட்ரா வயலட் லைட் தெரப்பி அதுவும் பயன்படுது ஆரம்ப கட்டத்தில். ஆனா இன்னும் அதிகமாக இது ரெஸ்பாண்ட் ஆகாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஜென்ரலா புற்றுநோயில் உபயோகப்படுத்தக்கூடிய கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பி சிகிச்சை செய்யப்படும். யாருக்கு வரும் அப்படிங்கிற லிஸ்ட்டை சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்னா, உடல் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்களுக்கு. அதனால உடல் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்டு இந்த மாதிரி தோல் புற்றுநோய்கள் வராம நம்மள பாதுகாத்துக்கணுங்க. நெல்லிக்காய், கொய்யா, ஆரஞ்சு, இதுலலாம் வைட்டமின் சி மிக அதிகம். உடல் எதிர்ப்பு சக்தியை கூடும் ரெகுலரா இந்த பழங்களை சாப்பிடும்போது. கேரட்டு, சக்கரவள்ளி கிழங்கு, பப்பாளி, இதுல இருக்கக்கூடிய பீட்டா கேரட்டின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் நம்மளுக்கு புற்றுநோய் வராம தடுக்கும். எல்லா பச்சை இலை காய்கறிகள், கீரைகள், பசலைக்கீரை, முருங்கைக்கீரை எல்லாமே நல்ல சக்தி வாய்ந்தது. புற்றுநோய்களுக்கு எதிராக உடலை பலப்படுத்தக்கூடியது. தக்காளி கூட சரியான முறையில் சாப்பிடும்போது நம்ம உடல் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு உணவு தான். ஒமேகா 3 கொழுப்புகள் நம்ம உடலுக்கு இந்த மாதிரி கேன்சர்கள் வராம தடுக்கக்கூடிய தன்மையை தரும். இது விதைகள்ல இருக்கு. ஆளி விதைகள், சியா விதைகள், அப்புறம் நட்ஸ், வால்நட்டு, பாதாம் பருப்பு, இதிலெல்லாம் உங்களுக்கு ஒமேகா 3 கொழுப்புகள் கிடைக்கும். அதனால தான் டெய்லியுமே ஒரு 10 கிராம் ஏதாவது ஒரு விதை, ஏதாவது ஒரு நட்ஸ் 10 கிராம் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். எல்லா வீடியோலையுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதை தவிர நான்வெஜ்ல சில வகையான மீன்கள், சார்டின் மீன்கள், மேக்கரல், இந்த மாதிரி சின்ன குட்டியா இருக்கும், ஒல்லியா இருக்கும், இந்த மீன்கள்ல ஒமேகா 3 கொழுப்புகள் அதிகம். பொதுவாக மஞ்சள் ரெகுலரா நம்ம உணவு முறையில் யூஸ் பண்ணணுங்க. மஞ்சளுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி உண்டு. தினமும் பாலில் மஞ்சள் தூள் கலந்து ஒரு பிஞ்சு கலந்து டெய்லியுமே குடிச்சிட்டு வர்றது அப்படிங்கிறது நம்மளுக்கு உதவிகரமாக தான் இருக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய சாதாரண சாம்பார் எல்லாத்துலேயுமே மஞ்சள் தூள் ரெகுலராகவே சேர்த்துவோம், மறக்காம சேர்த்துங்க. துவரம் பருப்பு, பயத்தம்பருப்பு நல்ல புரோட்டீன் ரிச் ஃபுட். ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக அடிக்கடி சிகப்பு அரிசி, கருப்பு கவுனி அரிசி, குதிரவாளி, பல வகையான அரிசி வகைகள் யூஸ் பண்ணுங்க. சிக்கன், ஃபிஷ் சாப்பிட்றோம் அப்படின்னா அது வேக வைக்கப்பட்டு சாப்பிடுவது, அதுதான் பெஸ்ட். மற்றபடி கேன்சர் வராமல் தடுக்கிறதுல நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு அப்படிங்கிறது. கூடவே சில உணவுகளை தவிர்க்கிறதும் கேன்சர் வராமல் தடுக்கிறதுல பங்கு உண்டு. எப்போ போல சர்க்கரை, பொரித்த உணவுகள் தான். ஆல்கஹால், ஆர்டிபிஷியல் பிரிசர்வேட்டிவ்ஸ், இன்னைக்கு வேதிப்பொருள் பெரிய பிரச்சனை. எதுல எந்த கெமிக்கல் இருக்குன்னு தெரியல. மேக்ஸிமம் பாசிபிள் இந்த பிரிசர்வேட்டிவ், ஆர்டிபிஷியல் பிரிசர்வேட்டிவ் உள்ள உணவுகளை தவிர்க்க பாருங்க. தினசரி 20 to 30 நிமிட வாக்கிங் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு உடல் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. தினசரி நம்ம பிரீதிங் எக்ஸசைஸ் பண்றதும் நம்ம உடலை பிளெக்சிபிளா வச்சுக்கிறதும் ரொம்ப நல்லது. சைக்கிளிங் கூட டெய்லியுமே ட்ரை பண்ணி பாருங்க. வாக்கிங் போக முடியாதவங்க கூட சைக்கிளிங் ட்ரை பண்ணலாம். குறிப்பா தோள்களோட கேர் பொறுத்த வரைக்கும் ஆலோவேரா, கற்றாழை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டைரக்டா நம்ம அது ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி தான். கட் பண்ணி எடுத்து உள்ள இருக்கக்கூடிய அந்த குளகுளப்பான ஜெல் பகுதி டைரக்டா நம்ம மாய்ஸ்சரைசரா யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு ஹோம் ரெமெடி மாதிரி. சுத்தமாக செக்கில் ஆட்டப்பட்ட தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்றதும் ஹெல்ப் பண்ணும். ஓட் மீல் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ஸ் இருக்கு இல்லையா, ஓட்ஸ் கொலஸ்ட்ரால் குறைக்குதோ இல்லையோ, ஓட் மீல் பாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஓட்ஸ் கஞ்சி மாதிரி
ப்ரிப்பேர் பண்ணி தோலில் அப்ளை பண்ணுவது அப்படிங்கிறது தோள்களுக்கு நிறைய நன்மைகள் தரும். வேப்ப இலை, கொழுந்து இதை அரைச்சி பயன்படுத்துறது அப்படிங்கிறதும் நம்ம உடலுக்கு தோள்களுக்கு நல்லது. இஞ்சி டீ ரெகுலரா குடிக்கணும், துளசி டீ குடிக்கணும், முருங்கை இலைகளை சேர்த்து சூப் வச்சு சாப்பிடணும், நல்லா தூங்கணும், 8 மணி நேரம் தூங்கணும், நல்லா தியான பயிற்சி ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். ஓவர் நைட் வெந்தயம் கூட நம்ம ஊற வச்சு அதை ஒரு டீஸ்பூன் அளவு ஊற வச்சு அதை நம்ம அந்த தண்ணீர் குடிக்கிறது, சாப்பிட்றது போன்ற விஷயங்கள் உண்மையிலேயே ஹெல்ப் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, நம்மளோட ரெகுலர் லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் இன்னும் ஹெல்த்தியாக மாற்றிக்கங்க. சிம்பிளான சில டிப்ஸ் தான் இப்போ நான் சொன்னதெல்லாம். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி கட்டாயம் இந்த தோல் நோய்கள் பொறுத்த வரைக்கும் ஒருவேளை புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெகுலர் செக்அப் பண்ணுறது முக்கியம். அந்த தோள்களை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவை நீங்கள் பால்பேட் பண்ணி பார்த்தீங்கனாலே, தொட்டு பார்த்தீங்கனாலே அந்த நிணநீர் சுரப்பிகள் ஏதாவது வீங்கியிருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். குறிப்பாக அக்குள் பகுதி, கால் இடுக்கில், தொடை இடுக்கிலலாம் கண்டிப்பாக உங்களால் பால்பேட் பண்ணி நம்மளாலே தொட்டு பார்த்தா ஏதோ கட்டி மாதிரி தென்படுது அப்படின்னா தாமதிக்காம டாக்டர் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கிறது நல்லது. ஸ்கின் சேஞ்சஸை சாதாரணமாக இக்னோர் பண்ண வேணாம். ரிஸ்க் இருக்கிறவங்க மைக்கோசிஸ் ஃபங்காய்டிஸ் குறித்து பேசுங்க அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னதுனால இதை நான் பேசினேன். ஏன்னா மைக்கோசிஸ் ஃபங்காய்டிஸ் அட்வான்ஸ்டு ஸ்டேஜில், அதாவது ரொம்ப நோய் தீவிரமாயிடுச்சு அப்படின்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் ரொம்ப சிஸ்டமிக் மாத்திரைகள், நம்ம உடலுக்குள் சாப்பிடக்கூடிய கீமோதெரப்பி மாத்திரைகள், இம்யூனோ சப்ரஷன் போன்ற ரொம்ப டெக்னிக்கலான விஷயம். அதுக்குள்ளே இன்னைக்கு நான் போக விரும்பல. இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். நீங்கள் இதை வச்சு எதுவும் ட்ரீட்மெண்ட்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. நான் சொன்னது கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய வழிமுறைகள். இந்த தோல் புற்றுநோயோட ஆரம்ப அறிகுறிகள் குறித்த புரிதலை மக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் நீங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.